வணக்கம். இன்னைக்கு நம்ம சினிமா வித் சந்தோஷ்ல நம்ம கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் பைரி படத்தோட ஹீரோ சையத் இருக்காங்க நம்ம கூட. ஹாய் ப்ரோ. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிரதர்? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது ஒரு பிக் ஸ்க்ரீன் டெபியூ உங்களுக்கு. ஆமாம். ஸோ இது வந்து இந்த ஒரு ஒரு வைட் லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு டீப் மீனிங்ஃபுல் ஒரு ஃபிலிம் வந்து வச்சு நீங்கள் டெபியூ ஆகுறீங்க. நிறையா சின்ன சின்ன ஸ்கிரிப்ட்ஸ் வந்திருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஒய் பைரி? ஏன் பைரி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஸோ ஏன் பைரினா, பைரி வந்து நானும் ஜான் பிரதர் வந்து ஃப்ரம் நாளை இயக்குனர்லேருந்து செட்லேருந்து நாங்கள் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக. அங்கேருந்து எல்லாம் கோ கண்டஸ்டன்ட். ஸோ அவர் வந்து ஒரு டைரக்ஷனில் இருந்தார், நான் ஒரு ஆக்டிங்கில் வந்து சீசன் 5 பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ இன்னொரு நண்பர்கிட்ட நான் அப்போ எல்லா சாப்பிட்டையும் நான் நடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு பைரி வந்து பயங்கர இன்ஸ்பயர்டாக இருந்தது. ஏன்னா எனக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜில் என்னோட உடல் மொழி இருக்குது, என்னோட தோற்றம் இருக்குல்ல, அந்த தோற்றத்துக்குள்ளே நான் ஒரு கதைக்களத்தில் நான் அடாப்ட் ஆகணும்னு நான் நினச்சேன். ஸோ அந்த கதைக்களத்தை தான் பைரி நான் நம்பினேன். ஸோ அதுதான் பைரி. ஆமாம். ஸோ பைரினா வந்துட்டு ஒரு ஃபால்கன், ஒரு ஈகிளோட இன்னொரு ஒரு கழுகு மாதிரி ஒரு இது. இந்த டைட்டில் வந்துட்டு கன்வே ஆகும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த லைக் பைரி புதுசாக இருக்கே, இது வந்து நம்ம ஒரு பஞ்ச் ஆஃப் டெபியூட்டன்ஸ் பண்ணுறோம், இது வந்து ஒரு வைடரான டைட்டில் இல்லையங்கிறது உங்களுக்கு பயம் இருந்துச்சா உங்களுக்கு? இல்லை, அப்படி இல்லை. இது கண்டிப்பாக வைடரான டைட்டில் நான் நம்பினேன். ஏன்னா சரி, பைரின்னு சாப்பிட்டையுமே நாங்கள் அப்படி தான் வச்சுருந்தோம். பைரி அப்படிங்கிறது 2 வார்த்தை இல்லை. அது என்னென்னா, ஒரு டேரக்டர் சொன்ன மீனிங் வந்து பயங்கர பவர்ஃபுல் இருந்தது. இது என்னன்னா, ஒரு கழுகு மாதிரியான ஒரு பறவை. இது அந்த பறவை என்ன பண்ணும்னா, ஏர்லயே வந்து புறாவை அடிச்சு கோத்து திண்டு போயிடும். ஓகே. ஸோ ஏர்லேயே அடிச்சு திண்டு போயிடும். ஸோ இப்போ அது சொல்லும் போது அவ்வளோ பவராக இருந்தது. அது பைரிங்கிறது ஒரு பறவையோட, ஒரு கழுகு இனத்தோட, பருந்து ஒரு இனத்தோட பேர் தான். அது வந்து அங்கே உள்ள நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள புறா வளர்க்குறவங்களோட சொல்லாடல் தான் அந்த பைரி. ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சொல்லாடல் வந்து பைரின்னு சொல்லி அங்கே வச்சுருந்தாங்க. அது கேட்கும் போதே பயங்கர இம்ப்ரெஸ்டாக இருந்தது. ஸோ அதுதான் கண்டிப்பாக அது ஒய்டான டைட்டில் தான். ஸோ படத்தில் வந்து நீங்கள் லிங்கம் ராஜலிங்கம் அப்படிங்கிற ஒரு 4ஆம் தலைமுறை புறாவை விடக்கூடிய, இந்த பந்தயம் விடக்கூடிய ஒரு பர்சனாக வந்திருக்கீங்க. ஸோ இந்த கேரக்டருக்கான நீங்கள் வந்து அதை உள்வாங்கி அது பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் இருந்திருக்கும். எல்லாருமே எவ்ரி ஹீரோ வில் ஹேவ் ஒன் யூனிக் ப்ராசஸ். அந்த மாதிரி உங்கள் ஆக்டிங் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு இனிஷியலாக? ஸோ என்னென்னா, நான் வந்து பேசிக்காக வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஓகே. ஸோ தியேட்டர் வந்து நான் வந்து 2 பேர்த்துல கற்றுக்கிட்டேன். ஒன்று வந்து ஜெயராவ் மாஸ்டர், அங்கே கேகே நகரில் இருக்காங்க இல்லையா, தியேட்டர் லேப்னு சொல்லி அவர்கிட்ட நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அருண்மொழி மாஸ்டர்னு சொல்லி ஸ்டானிஸ்லாஸ்கி ஆக்டிங் ஸ்கூல்னு சொல்லி அவர் வந்து இப்போ இல்லை, அவர் ஆக்சுவலாக அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். அது போக வந்து அப்பப்போ வந்து இந்த கிளாஸஸ், மாஸ்டர் கிளாஸஸ் வந்து நாசர் சார், ரேவதி மேடம் இவங்கெல்லாம் அப்பப்போ வந்து எடுப்பாங்க. ஸோ ப்ளஸ் நிறைய மாஸ்டர்ஸ் வந்து எடுப்பாங்க. அந்த கிளாஸஸ் எல்லாமே நான் வந்து லேர்னிங் பண்ணிக்கிட்டேன், ஆக்சுவலாக கற்றுக்கிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது போக நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருந்தேன். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த கேமரா ஃபீர் இல்லாமல் பண்ணுறதுக்கு நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ அங்கேருந்து நான் பைரிக்கு போகும்போது என்ன நான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணேன். நான் என்னன்னா, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஏன்னா எல்லாருமே எல்லாமே பண்ணிட முடியாது இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு உடல் மொழி இருக்கும், ஒவ்வொரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அது எல்லாருமே பண்ணிட முடியாது. அதுக்குள்ளே நான் அடாப்ட் ஆக முடியாது. அது ரொம்ப கதைக்கு நான் ரொம்ப தெரிஞ்சிட்டேன்னா, ஸோ அது நான் வந்து பொருத்தமே இல்லாத ஒரு ஆளாக மாறிடும். அப்போ எனக்கு என்ன வேணுங்க அதை நான் ஐடென்டிஃபை பண்ண நினச்சேன். ஸோ எனக்கு வேணும்னு நினச்சது தான் பைரி. அது கரெக்டாக அமைஞ்சது. ஒரு பக்கா லாஞ்சாக இருந்தது. அங்கே ஊர்லேயே போய் நான் ட்ரெயின் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு 3 months முன்னாடி அங்கே போயிட்டேன். ஸோ அந்த லாங்குவேஜ், அந்த புறா எப்படி பிடிக்கிறாங்க, எப்படி பழக்கிறாங்க, இதெல்லாமே நான் வந்து அங்கே நம்ம டைரக்டர் ஊர்னால அங்கே போய் இருந்து தங்கி அந்த ஊர் மக்கள்லேயே நான் புழங்க ஆரம்பித்தேன். புழங்கி அவங்ககிட்ட எல்லாருமே ஒரு ஃபேமிலியில் ஒருத்தரை மாறிட்டேன். ஸோ மாறி தான் அருகு வழிங்கிற ஊர். அந்த ஊரில் எல்லாருமே எல்லார் வீட்டுக்கு எப்போலாம் போவோம். ஸோ அப்படிங்கிற ஒரு அந்த வாய்ப்பு எனக்கு அங்கே கிடச்சிது. போய் புறா கூட எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணேன். புறா வளர்க்குற எல்லாருக்குமே கூடயுமே அவங்க எப்படி அவங்க பாடியில் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ இந்த கேரக்டர் எப்படி இருப்பான், இவன் வந்து நான் ஒரு டெம்ப்டான ஆள். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு டெம்ப்டாகவே இருப்பான். ஸோ புறாவில் அவ்வளோ வெறியாக இருக்கக்கூடிய ஒருத்தனாக தான் இருப்பான். ஸோ அதுக்கு என்னை நான் வந்து கண்ணாடி முன்னாடியோ அதுவோ ப்ராக்டிஸ் பண்ணியோ, சிவன் எப்படி இருப்பான், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், ஒரு ஆட்டிடியூடாக இருப்பான், திமிராக இருப்பான். ஸோ அவனோட ஆட்டிடியூட் வந்து ஒரு மாதிரி ரகடாக இருக்கும். ஆனால் ரசிக்க வைக்கணும் இல்லையா. நம்ம வந்து நான் நிறைய சவுட்டிங் இருக்கும், நிறைய ஆங்கரை கற்றுட்டு இருப்பேன். ஆனால் கூட அது யாருக்குமே வந்து விருப்பம் கிரியேட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போது நான் பண்ணுற சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் கூட டெப்த்தாக இருக்கணுங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போ அந்த டெப்த்துக்கு நான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன். அந்த களத்திலே இருந்தேன். அது எனக்கு பெரிய கை கொடுத்துச்சு. ஸோ அதை தாண்டி வந்துட்டு இந்த ட்ரெய்லர்லேயே ரொம்ப நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து அந்த வட்டார வழக்கு டீசர். ஓகேவா. ஸோ அந்த வட்டார வழக்கு வந்து அது வந்து நீங்கள் சும்மா யாராலையுமே பேச முடியாது. ஒரு மினிமம் ஒரு 90 to 100 days நீங்கள் அதை வந்து மக்களோட ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் நேச்சுரலாக பேசியிருக்கீங்க. அதுக்கு பெரிய குடோஸ் உங்களுக்கு. அண்ட் அந்த ப்ராசஸ் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு?
உண்மையாக எனக்கு கஷ்டமாகவே இல்லை. நான் சீரியஸாகவே நான் அதை மிகைப்படுத்தி சொல்லலை, எனக்கு கஷ்டமாக இல்லை. ஏன்னா அங்கே எல்லாருமே வந்து ஒரு பிரதர்ஹுட்டாக தான் பழக ஆரம்பித்தாங்க. சாப்பிட்டியால இப்படி வா என்னத்தை ஏன் நின்றுட்டு இருக்க நீ சொல்ல கேட்க மாட்டேனே அப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் பேச ஆரம்பிச்சது. அது என்னன்னா அந்த படங்களில் திருநெல்வேலி ஸ்லாங் வேற ஒன்றா இருக்கும். பட் யதார்த்தத்தில் அந்த இந்த மக்களே எப்படி இருக்க நல்லா இருக்கல நீ எல்லாம் ஒரு சேர பிடிச்ச வேலை இருக்க நீ அப்படி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எனக்கு அந்த அவங்க வார்த்தை பேசுகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப நோட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ இது ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மலையாள சாயல் இருக்கும். கிட்டத்தட்ட கன்னியாகுமரி கொஞ்சம் தாண்டா ஃபுல்லாக மலையாளம் தமிழ் கலந்தவரை இது கிட்டத்தட்ட ஒரு மலையாள சாயல் இருக்கும். ஸோ அதை நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ளே அவங்ககிட்ட அப்படியாவே பேச ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா நான் அந்த ஊராவே அவங்களுக்கு அவங்க பாஷையில் ரிப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பெரிய சப்போர்ட் இருந்தது. ஆமாம். இன்னொன்று என்னன்னா நம்ம டைரக்டர் வந்து ஜான் பிரதர் வந்து ரிட்டனாகவே அந்த லாங்குவேஜில் எழுதினார். இப்போ ஒரு டயலாக் இருக்குன்னா இல்லை பெரியல அப்படிங்கிறது இருக்குன்னா அந்த ஸ்லாங்காகவே அவர் எழுதியிருந்தார். ஸோ அதை எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு பயங்கர கரெக்டாக இருந்தது ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த நியூ ஜென் ஆக்டர்ஸ் வந்துட்டு பயங்கர ஒய்ட் ஓப்பனாக நிறைய படம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக மணிகண்டன் அவரை வந்து ரொம்ப பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி தியேட்டர் ஆர்டிஸ்டாக வந்து அதுவும் இல்லாமல் நிறையா பரிமாணம் அவங்க பார்க்குறாங்க. இப்போ லைக் ரைட்டராக இருக்காங்க, ப்ரொடக்ஷனில் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்டெண்டட் ஒர்க் இந்த படத்துக்காக பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸ் இல்லை இந்த படத்துக்காக மெனக்கட்டி என் படம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீங்க ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் பண்ணிருக்கீங்க. அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஸோ என்னன்னா எனக்கான வாய்ப்பை நான் உருவாக்கியும் தான் நான் நினைச்சேன். ஆக்சுவலாக எனக்கான ஒரு கதைக்களத்தோட நான் வந்து ஒரு நல்ல நடிகனாக வரணும். ஏன்னா நான் வந்து சென்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2006 அந்த மாதிரி வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கலா மாஸ்டர்கிட்ட ஒரு டான்ஸராக சேரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் வந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக பிரசன்னான் இருக்கேன், நாங்களாம் ஊரில் ட்ரூப் வச்சுருந்தோம். ஸோ அங்கேருந்து தான் நான் வந்து சென்னை அவன் தான் கூப்பிட்டான். ஹோட்டலில் நான் வந்து ஒரு கீதா கஃபேன்னு ஹோட்டல் மவுண்ட் ரோட்டில் இருக்குது, அங்கே நான் வந்து ஒர்க் பண்ணேன். அவன் தான் சேர்த்து விட்டான். அவங்க அப்பா ரிச் ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் அவன் தான் சேர்த்து விட்டான். அதுக்கப்புறம் என்னோட நண்பர்கள் இங்கே வந்து என் காலேஜ் மேட் ராஜசங்கர்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து எனக்கு டக்குன்னு அறிமுகம் மாறி என்னடா வச்சு அங்கே இருக்காரு, இல்லடா இந்த மாதிரி வந்தான்டா அப்படின்னு சொல்கிறேன். சரி நீ வா வந்து பயங்கரமாக டைலாம் கட்டு வந்தான், ஒரு பெரிய ஆஃபீஸர் போல அவன் நினச்சிட்டு இருந்தேன். மச்சான் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், நீ வா மச்சான் அவனை சேர்த்து. நீ என்னடா ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நாங்கள் ஒர்க் பண்ணேன் கீதா கஃபேல. அவன் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போனான், ஒரு கிளப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட்டு போனான். எனக்கு அப்போ அந்த டையெல்லாம் கட்டி பார்க்கும்போது பயங்கர என்னடா மச்சான் நீ பெரிய ஆஃபீஸர் ஐடியா அப்படிங்கிற ஃபீல் இருந்தது. அவன் அங்கே போய் பிரேம்னு ஒரு ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சான். ஸோ இவங்க இந்த 3 பேர் தான் என்னோட சென்னை லைஃப்பை டோட்டலாக மாற்றினது வந்து இவங்க 3 பேர் தான். ஸோ அங்கே இருந்து அவன் என்னோட ஃப்ரெண்டு ஆக்சுவலாக பிரேம்னு இருக்கான். அவன் எனக்கு நிறைய பெரிய ஆரம்ப காலங்களில் அவன் இல்லைன்னா சென்னையில் சஸ்டெயின் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ அங்கே இருந்து அவன் நிறைய கலா மாஸ்டர்ஸ் இந்த இங்கே டீனர் கிளாஸஸ்லாம் போனேன். அதை என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. அப்போ எந்த சினிமா ஆட்களை பார்த்தாலுமே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்போ ப்ராப்பராக எனக்கு ஒரு களம் வந்து 2009-10 வந்து நிறைய நண்பர்கள் பழக்கமானாங்க. ஸோ ஷார்ட் ஃபிலிம் அங்கே நாளைக்குனர் சீசனில் பண்ணக்கூடிய நண்பர்கள் பழக்கமானாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன். ஸோ இதில் நிறைய நண்பர்கள் வந்து என் கூட பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஆமாம், இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நான் ஏன் இதில் எல்லாமாவும் இருந்தேன் அப்படின்னா என்னோட தயாரிப்பாளர் வந்து டிகே சார் வந்து ஆக்சுவலாக ஒரு படமே பார்க்காத ஒரு ஆள். அவர் வந்து என்னன்னா இது வரைக்கும் மூவி 40 வருஷம் ஆயிடுச்சு அவர் படத்துக்கு போயிட்டு. நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் அவர்கிட்ட சொன்னோம். என்ன வேற ஒரு வேலைக்காக நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து சார் படம் பண்ணலான்னு சொல்லி சொன்னேன். அப்போ 2 பேர் எனக்கு பெரிய சப்போர்ட்டு, முத்து சாரும் பாலுசாமி சாரும் பெரிய சப்போர்ட்டு. அவர் வந்து சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க தான் கொடுத்தாங்க. அப்புறம் ஏன் என்னாச்சு அப்படிங்கும்போது நான் ஷார்ட் ஃபிலிம் போட்டு காமிச்சோம், ஜான்பதரை போட்டு காமிச்சோம். சார் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்குன்னு ஒரு பிரேக் இல்லை. கண்டிப்பாக ஒரு இன்னைக்கு உள்ளே வந்தீங்கன்னா ஒரு நல்ல படம் பண்ணுவோம், கண்டிப்பாக தூக்குறதுக்காக ஒரு படம் பண்ண மாட்டோங்கிற வார்த்தையை நான் சொன்னேன். அந்த வார்த்தை அவருக்கு பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. சரி கண்டிப்பாக நீ ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ண, நீ பண்ணுன்னு சொல்லி நம்பினார். அவரோட நம்பிக்கை தான் பயிரி இன்ன வரைக்கும் நம்பிட்டு இருக்காரு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரொம்ப வம்பு பண்ணி கூப்பிட்டேன், நீங்கள் வாங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க பெரிய சப்போர்ட்டு. கவித்ரன் அப்படிங்கிற ஒரு நண்பர் இருந்தார், இப்போ பொன்மனோபனாக இருக்கார். அவரெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் 10 பேருக்கு சமம் இந்த படத்தில். அவ்வளோ உழைப்பு அவரோடது இருக்குது. இதில் டெக்னீஷியன்ஸாக இருந்து அவ்வளோ பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களோட உழைப்பில் பெரிய அபரிமிதமான உழைப்பு. அதெல்லாம் சேர்ந்து என்னோட மாரல் சப்போர்ட்டு தான் இதோட பைரி. நான் மட்டுமே பைரி இல்லை. அப்புறம் ஒரு யங் ஹீரோவாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஃபிலிம், இந்த ஒரு ஆர்டிஸ்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு இந்த படம் தியேட்டரை விட்டு நான் வெளில வந்தோடனே என்னோட ஒர்க் வந்து இந்த சினிமாவில் தான் அப்படின்னு ஒரு மெல்டிங் பாயிண்ட் இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அது இருந்திருக்கும். அப்படின்னு உங்கள் லைஃப்பில் இருந்த ஒரு சினிமா, ஒரு ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் எது சொல்லுவீங்க? நான் சொல்லணுமா? நீங்கள். ஸோ எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து வந்து விஜயகாந்த் சாரோட பயங்கர ஃபேன். நான் ஒரு ஸ்டேஜில் எல்லாத்துலேயுமே அவரோட டான்ஸ் ஆடிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து
அவரோட கேரக்டர் வந்து நான் பயங்கர இன்ஸ்பயர்ட் ஆக்சுவலாக. கிட்டத்தட்ட பசங்களை கிண்டல் பண்ணுவாங்க என்ன வந்து அவர் சாரோட பேர் சொல்லி என்னை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அவருக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் எனக்கு அவர் சின்ன வயசுலேருந்து. பட் சினிமா தளமாக இங்கே வரும்போது இது வேறு ஒன்று இருந்தது. ஸோ அது நம்ம வந்து ஒரு வெகுஜன சினிமாவாக நம்ம பார்த்து வளர்ந்து வந்தோம் இல்லையா. அந்த சினிமா இங்கேருந்து இப்போ இங்கே வரும்போது அது வேறு ஒன்று இருந்து அதுக்கு நிறைய லேர்னிங் தேவைப்பட்டது. ஸோ எல்லாமே என்ன சினிமானா என்னோட அழுகிறதா சிரிக்கிறதா முறைக்கிறதானே. அப்போ நான் பண்ண மாட்டேன். நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கேன் நான் பண்ண மாட்டேன், நான் தான் நல்லா டான்ஸ் ஆடுவேன்ல, நான் பண்ணுவேன்ல அப்படின்லாம் சொன்னேன். அதெல்லாம் உடச்சி இது இல்லை சினிமா, இது வேறு ஒன்றுன்னு சொல்லி என்னை பயிற்சி பண்ண வச்சது ஆக்டிங் ஸ்கூல் தான். ஸோ இதில் நிறைய பேர் இன்ஸ்பயர் இருக்காங்க. நான் எப்படி பண்ணால் பர்டிகுலராக ஒருத்தரை வந்து நான் வந்து அந்த மாதிரி நோட் பண்ணி சொல்ல முடியாது. இங்கே தன்னை ஒரு நடிகனாக தக்க வச்சுட்டு இருக்க எல்லாருமே என்னோட இன்ஸ்பிரேஷன்ஸ் தான். எல்லாத்துல இருந்தும் நான் ஒவ்வொன்றும் நான் கற்றுக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நிறைய சோர்சஸ் இருக்குது, நிறைய படங்கள் பண்ணுறாங்க. ஆனால் நிற்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சிலர் தான். ஸோ நான் தக்க வச்சுக்கிட்டு முன்னெடுத்து போயிருக்கக்கூடிய எல்லா நடிகளுமே எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ ஒரு ஃபைனல் கொஸ்டின். ஸோ நீங்கள் உங்களோட ஹானஸ்ட் எஃபர்ட்ஸ் ஒரு டீமாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ நிறையா சின்ன சின்ன படங்கள் வருது, அதோட அங்கீகாரம் வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேர மாட்டேங்குது. ஸோ அந்த சேயிங் தட் இன்னைக்கு 23 February 23 பைரி வருது. ஒரு ஹானஸ்டான ஒரு சினிமாட்டிக் ஃபேன்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? என்னன்னா ஆக்சுவலாக வருஷத்துக்கு நேரடி தமிழ் படங்களே கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 250 படங்கள் வந்து நேரடியாக வருது அது. ஸோ நிறைய புது ப்ரொடியூசர்ஸ், புது ஹீரோஸ் எல்லாருமே லான்ச் ஆகிட்டு தான் இருக்காங்க. நிறைய புதுசு வராங்க. ஆனால் யாருமே வந்து நோட்டிஃபை ஆகிறாங்களான்னா தெரியாது. ஸோ எல்லா படமும் ஜெயிக்குதான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா எல்லா படங்களுக்கும் ஒரு தேவை இருக்குது. அந்தந்த தேவைகளுக்கு அந்தந்த படங்கள் எடுக்கப்படுறாங்க. இது பாலுமகேந்திரன் மென்ஷன் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக எல்லா படமும் அந்தந்த தேவை எந்த தேவைக்காக எடுக்கப்படுதோ அதை வந்து அது பூர்த்தி அடையும்னு சொல்லி பாலுமகேந்திரன் அடிக்கடி இந்த வார்த்தையை நான் சொல்ல கேட்டிருக்கேன். ஸோ அது மாதிரி வந்து நிறைய நோட்டிஃபை இல்லாத நிறைய ஹீரோஸ், நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய டேரக்டர்ஸ் கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக வர்றாங்க. ஆனால் ஏன் பைரி ஸ்பெஷல், நீங்கள் ஏன் பைரி பார்க்கணும் அப்படின்னா, இது ஏன் ஒரு நோட்டபுளாக இருக்கணும் அப்படின்னா, ஸோ இது வந்து எல்லாருமே உழைக்கிறது தான். பைரி வந்து கண்டிப்பாக வந்து உங்களை ஒரு புது உலகத்துக்குள்ளே கூட்டு போகும். ஸோ தமிழ் சினிமாவில் நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த வரிசையில் பைரி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு ஹீரோவாக ஒரு லான்ச் ஆகிறதுக்கு பைரி சரியான படம் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு தென் மாவட்டத்தில் அந்த வாழ்வியலை கரெக்டாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படமாக பைரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு புது உலகத்தில் கூட்டு போகும். இந்த வருஷத்தில் ரிலீஸில் எத்தனையோ படங்கள் வந்தால் கூட ஒரு முக்கியத்துவமான படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து நீங்களும் சொல்லுங்கள். ஸோ ப்ரோ, இந்த டிகே ப்ரொடக்ஷன் அவங்கள தாண்டி வந்து இந்த படத்துக்கு வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி உள்ளே வந்தாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து அவங்க டேக் ஓவர் பண்ண உடனே படம் எவ்வளோ பெருசாச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை என்னென்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு எந்த கான்டாக்டுமே இல்லை. நாங்கள் படம் நல்லா பண்ணிட்டோம். ஆனால் பிஸ்னஸ் கொண்டு போய் சேர்க்கறதுல நிறைய முரண் இருந்தது. நிறைய வந்து ஒரு கான்டாக்ட்ஸ் இல்லாத இடத்துல தான் இருந்தோம். அப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து தினேஷ்னு சொல்லியிருக்கான். ஸோ அவன் ஈஸியாக உள்ளே வந்தான். ஸோ அவன் தான் வந்து அடுத்த களத்துக்கு எங்களை கூட்டு போனது அவன் தான். ஸோ வியாபார ரீதியான எல்லா கான்டாக்டையும் கிரியேட் பண்ணது அவன் தான். அவன் தான் சக்தி அண்ணாட்ட வந்து கூட்டு போனான். ஸோ சக்தி நான் படம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு பின்னிட்டிங்கடான்னு சொன்னார். கட்டி பிடிச்சிட்டு அசாத்தியம்டா அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து அதை நான் மிக பார்க்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ உழைச்சிருந்தோம். ஸோ அதை நான் மிகையாக பார்க்கவே இல்லை. 100ல் படம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து எங்ககிட்ட கூட எங்ககிட்ட சொல்லலை, கிட்டத்தட்ட பார்க்குற எல்லாத்திட்டையுமே சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஒரு யூனிக்கான ஐடென்டிட்டியை பைரிக்கு கொடுத்தது வந்து சக்தி அண்ணா, சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி. அவர் இல்லைன்னா இந்த அட்டென்ஷன் வந்து பைரிக்கு வந்து கிடச்சிருக்காது. ஸோ அண்ணனுக்கு வந்து நான் என்னன்னைக்குமே நான் ஒரு பெரிய கடமைப்பட்டிருக்கேன்.